மக்களே இன்றைக்கி வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் குக்கீஸ் வீடியோ. அதாவது சிறுதானிய பிஸ்கட். சிறுதானியத்தில் இன்றைக்கி வந்து நம்ம ராகி எடுத்திருக்கோம். அது தமிழில் அது பேர் வந்து கேழ்வரகு. என்னடா முட்டை மிட்டாய் வீடியோலாம் காணாமே நினைப்பீங்க. முட்டை மிட்டாயெல்லாம் நம்மளை எப்பயும் போலவே சேல்ஸுக்கெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஆதரவில் நல்லாவே போய்கிட்டு இருக்குங்க. எல்லாமே அது உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் முழுக்க ஒரே வீடியோ டெய்லியும் போடக்கூடாதுல்ல. சரி முட்டை மிட்டாய் மட்டும் போடக்கூடாது, நம்ம இன்னும் ஏதாச்சும் புதுசாக நிறையா பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியமாக ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போம். நம்ம வீடியோ வந்து நிறையா குழந்தையதே விரும்பி வாங்கி சாப்பிடுதுங்க. சரி அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து உடலுக்கு ஆரோக்கியமானதை செய்வோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ராகியில் வந்து கேழ்வரகில் வந்து நம்ம குக்கீஸ் செஞ்சுருக்கோம். உங்கள் குழந்தைகளுக்கும் இப்படி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள், எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு மட்டும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற பிஸ்கெட்டில் வந்து மைதா சேர்ப்பாங்க, பேக்கிங் பவுடர் சேர்ப்பாங்க, பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க. நம்ம வந்து இதே நம்ம சிறுதானிய பிஸ்கெட்டுன்றதுனால அதில் நோ மைதா, நோ சுகர், நோ பேக்கிங் பவுடர், நோ பேக்கிங் சோடா. நம்ம வந்து முழுக்க அதில் பட்டர், நெய், முந்திரி பருப்பு சேர்க்குறோம். கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காண்டியா ஏலக்காய், கொஞ்சோண்டு கொக்கோ பவுடர், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அந்த மைதா மாவுக்கு பொழுது தான் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்களும் ஆரோக்கியமான இந்த சிறுதானிய பிஸ்கட்டை வாங்கி கொடுங்க மக்களே. அவ்வளோ சத்தானது. நல்லா சப்பாத்தி பதத்துக்கு செய்கிற மாதிரியா நம்ம சப்பாத்தி மாதிரியா ரோல் பண்ணி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன டிசைனில் வேணுமோ அந்த மாதிரியா நம்ம கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். என் பிள்ளைய வந்து எல்லா டிசைன்லையுமே வேணும் பிஸ்கட் அப்படின்ட்டுருச்சு. நான் எல்லா டிசைன்லையுமே ரெண்டு பீஸ் பண்ணியிருந்தேன். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த டிசைனில் செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு நம்ம வந்து நல்ல அவனில் வந்து 15 நிமிஷம் உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சு 15 நிமிஷம் அது உள்ளே வெந்தனமே நம்ம வெளியே எடுத்துடணும். இல்லைண்டா நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி பதத்திலே இருக்கும். வெளியே எடுத்து அந்த சூடோடையே நம்ம மேலே நெய்யை அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த நெய்யை அந்த பிஸ்கட்டில் இழுத்துட்டு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சதாண்டு நீங்களே நம்ப மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.